மீனாவை லஞ்சம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை டிவியில் பார்த்தோன்னே கோமதி எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்க செந்தில் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எல்லாருமே வராங்க. வந்த உடனே எனக்கும் ஒன்றுமே புரியலங்க. மீனா வந்து இப்படி பண்ணுறவெல்லாம் கிடையாது, ஏதோ பணம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பாண்டியன் எல்லாருமே சொல்கிறாங்க, சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் மீனாவை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா, என்னோட மருமக, என் மருமக எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. என்ன உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் அங்கே போனோம், அப்போது எங்கள் கண்ணு முன்னாடியே அவங்க லஞ்ச பணம் வாங்கினதை நாங்கள் பார்த்தோம். அதனால தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவங்கள நாங்கள் விசாரிக்கணும், விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும், அவங்கள நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே செந்தில் டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாருங்கள், யாரோ தப்பு பண்ணியிருக்காங்க, மீனா அப்படி பண்ணுறவளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுறதுலாம் கேட்குறதுக்கு எனக்கு இங்கே சம்பளம் கொடுக்கல, நான் என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. மீனாவை அப்படி பார்க்குறாங்க. எட்டி என்ன பண்ணுறதே தெரியல. மீனா கிட்ட ஓடுறாரு, போய் கேட்குறாரு, என்ன மீனா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க, எனக்கும் ஒன்றுமே புரியல, ஆனால் இந்த குமார் அவங்க அப்பா 2 பேருமே சேர்ந்து தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே செந்தில் ஷாக் ஆகுறாரு. ஓ, அவங்களோட வேலை தானா இது, என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர